வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேல முகத்துல சுருக்கங்கள் அதிகமா இருக்குதா? கண்ணாடியை பார்க்கும்போது நான் இவ்வளவு வயசாயிட்டேனா அப்படின்னு தோணுதா? எக்ஸ்பென்சிவ் ஆன்டி ஏஜிங் கிரீம் தேவையில்லை, ஊசி தேவையில்லை, மருந்து தேவையில்லை, எந்த ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. இவை எல்லாமே வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கப் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே தோல் இளமையாக மாறும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த நேச்சுரல் ஆன்டி ஏஜிங் ட்ரிங்க் உங்களுடைய தோல் சுருக்கத்தை குறைக்க உதவி பண்ணும். ஸோ அது எப்படி ரெடி பண்றது, என்னென்னலாம் மேஜிக் உங்க உடலுக்கு செய்யுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முக்கியமா உங்களுடைய ஸ்கின்னை நல்லாவே க்ளோயிங் ஸ்கின்னா மாத்துறதுக்கு இந்த ஒரு ட்ரிங்க் உதவி பண்ணும். ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட் ஸ்கின்னா மாத்துறதுக்கும் உதவி பண்ணும். கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டியா சப்போர்ட் செய்யும். 60+ வயசுலையும் முகத்தை நீங்க ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் காட்டுறதுக்கு இந்த ஒரு ட்ரிங்கை நீங்க ரொட்டீனா எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம சரியான முறையில் எப்படி தயாரிக்கிறது, அது எப்படி குடிக்கணும், எந்த டைம்ல குடிக்கணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம சொல்ல போறோம். அது கூடவே சில டிப்ஸும் நான் கொடுக்க போறேன். ஸோ நீங்க கவனமா இதை கவனிச்சுட்டு வாங்க. நண்பர்களே, எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான காரணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் சொல்யூஷனை எடுக்கணும். ஏன்னா காரணம் தெரிஞ்சாதான் திருப்பி நம்ம அந்த ஒரு தவறை நம்ம செய்யாம இருப்போம். ஸோ அதுக்காக தான் காரணங்கள். ஸோ எதனால 60 வயசுக்கு பிறகு இந்த தோல் சுருக்கம் வருகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கின்ல கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. அதுதாங்க நம்ம தோலை ரொம்ப டைட்டாகவும் ஸ்மூத்தாகவும் எலாஸ்டிக்காகவும் வச்சிருக்க உதவு. ஆனா இந்த கொலாஜன் என்ன பண்ணுதுன்னா வயது ஆகும் பொழுது நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். யங் ஏஜ்ல நல்லாவே ப்ரொடக்டிவிட்டிஸ் இருக்கும், வயசாக ஆக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த எலாஸ்டின் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கின் ஹைட்ரேஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமா பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் கண்ணும் ரொம்ப சுருங்கி கண்ணு உள்ள போன மாதிரி கழுத்துக்கள் எல்லா இடங்கள்லுமே அந்த சுருக்கங்கள் முகத்தை அழகை கெடுக்குது. முகம் முக்கியமா டல்லாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லைங்க, சரியான நியூட்ரிஷன் இல்லாம இருந்தாலும் ஏஜிங் இன்னமும் வேகமாவே நடக்கும். இது ப்ராப்பரா ஒரு நல்ல சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியான பாடிக்கே இவ்வளவு வயசாகும் போது இதெல்லாம் பாடியில நடக்குது. நீங்க ஒழுங்கான நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே எடுக்காம இருந்தீங்கன்னா இன்னமும் ஃபாஸ்டாவே ஆரம்பிக்கும். ஸோ 60 வயசுல நீங்க 80-90 வயசு ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம அந்த மேஜிக் ஆன்டி ஏஜிங் கப் அந்த ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மிராக்கிள் ட்ரிங்க்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் 5 பாதாம் எடுத்துக்கிறணும். இந்த 5 பாதாமையும் நைட்டே தண்ணியில், ஒரு கப் தண்ணியில் நீங்கள் பாதாமை ஊற வச்சு காலையில் தோலை நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஃப்ளாக் சீட்ஸ் தாங்க. ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆளி விதை, இதுக்கு தமிழில். இந்த ஆளி விதை சூப்பர் மார்க்கெட், ஆன்லைன்ஸ் எல்லா இடங்கள்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறணும். அடுத்து சியா விதைகள்ங்க. சியா விதைகளையும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நைட்டே எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸோ சியா விதைகளை எப்போவுமே டைரெக்டாக உட்கொள்வது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதையும் தண்ணியில் ஊற வச்சு தான் பயன்படுத்தணும். இதையும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது இந்த சியா விதைகள். ஸோ ஃப்ளாக் சீட்ஸை எப்படி பயன்படுத்தணும்னா அதையுமே டைரெக்டாக விதைகளாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதை நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி பவுட்ராக நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அந்த பவுட்ரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறணும். அடுத்து மஞ்சள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. அடுத்து ஏலக்காய் 1 அது நச்சு நல்லா பவுட்ராக்கி வச்சுக்கிறோங்க. அடுத்து பால் இல்லைன்னா 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி. இது ஒரு சாதாரண ட்ரிங்க் மாதிரி இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த ஒவ்வொரு பொருளும் எப்படி ஸ்கின்னுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு பயன்படுத்துறதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பொருட்களுடைய நன்மைகளை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாதாமுடைய நன்மைகளை பார்த்துறோம். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது
ஸ்கின் டேமேஜாக குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட் ஆக்கிறதுக்கு உதவி பண்ணுது, ஃபைன் லைன்ஸ் அப்பியரன்ஸை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, முகங்களில் வரக்கூடிய முகச்சுருக்கங்கள் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. ஏன்னா சருமத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விட்டமின் இ தான், அது பாதாமில் இருக்குது. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஆலி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதனால் ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் வந்து குறையலாம். இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸ்கின்லையும் சரி உடம்புலையும் சரி அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸ்கின்க்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நல்லா ஒரு சாஃப்டான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இந்த ஆலி விதைகள் பயன்படுது. முக்கியமாக ஏஜிங்கை வந்து ஸ்லோவாக்குறதுக்கு, முதுமையை தாமதமாக்குறதுக்கு இந்த ஆலி விதைகள் பயன்படுது. அடுத்து நம்ம மூணாவதாக பயன்படுத்தக்கூடிய விதைகள் என்னென்னா சியா விதைகள். அந்த சியா விதை வந்து என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரேஷனுடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபுல் பாடியுமே வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு சியா விதைகள் பயன்படுது. இது ஸ்கின் மாய்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கின் மாய்ஸ்சருக்கு இது மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருளாக கருதப்படுது. அதே மாதிரி ஸ்கின் பிம்பிள்ஸ், அது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஸ்கின்னில் வரக்கூடிய அது என்னது முகப்பருக்கள் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கிளியரான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சியா விதைகள் வந்து பயன்படுது. அடுத்து நான்காவது பயன்படுத்தக்கூடியது மஞ்சள் தாங்க. மஞ்சளில் குர்குமின் இருக்குது. இது வந்து ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் வந்து குறையும், ஸ்கின் நல்லாவே க்ளோயிங் ஆகும். ஸோ ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆகிறதுக்கு நம்ம மஞ்சள் பயன்படுத்துகிறோம். அடுத்து ஏலக்காய். ஏலக்காய் வந்து டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் செய்யும். நல்ல டைஜஷன் இருந்துச்சுன்னா நியூட்ரிஷன் மற்ற நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸை வந்து ஈஸியாக உடலுக்கு அப்சார்வ் செஞ்சு கொடுக்கறதுக்கு யூஸாக இருக்கும். முக்கியமாக ஸ்கின் ஹெல்த்துக்கு இது வந்து நல்லாவே நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. ஸோ உங்களுடைய ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி தேவையான பொருட்கள் நம்ம சொன்னோம்ல, ஸோ அதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சி பயன்படுத்த போகிறோம். ஸோ நம்ம 5 பாதாம் நைட்டில் ஊற வச்சோம்ல, அதை தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அந்த பாதாமாக போட போகிறோம். அதே மாதிரி ஆளி விதைகளை நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை போட போகிறோம். அடுத்து சியா விதைகள் ஊற வச்சு வச்சுருப்போம்ல, அதையும் 1 டேபிள் ஸ்பூனை அப்படியே எடுத்து உள்ளே போட போகிறோம். ஏலக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், ஸோ அந்த ஏலக்காயும் சேர்க்க போகிறோம். இதை எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாலை வந்து நல்ல வெதுவெதுப்புன்னு நல்லா சூடாகவே இருக்கணும். வெதுவெதுப்பான பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் கலந்து இதை அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் வச்சுருப்போம். ஸோ மஞ்சள் வந்து நம்ம அரைக்க பயன்படுத்தலை, நம்ம பவுடராக இருக்கிறனால அப்படி விட்டு ஸோ இது கூட மஞ்சளை சேர்த்துருங்க, மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு 2-3 நிமிடம் வந்து நல்லாவே சூடாக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நல்ல வெதுவெதுப்பான பால் இருந்துச்சுன்னா அதில் டைரெக்டாக கலந்துக்கிடலாம். இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது, இல்லைன்னா நல்லாவே கொதிக்க விட்டுட்டு பாலில் நீங்கள் டேரெக்டாக ஏற்கனவே பாலை நல்லா காய்ச்சி வச்சுட்டு திருப்பி மறுபடியும் ஆன் பண்ணி நம்ம சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையும் திருப்பி பாலில் போட்டு 2 நிமிஷம் வந்து நல்லாவே பாலை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறா இருந்தாலும் குடிச்சிக்கிடலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் பாலில் வெதுவெதுப்பான பாலோடு குடிக்கிறது தான் ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். ஸோ எப்போ குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரிங்கை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கலாம், இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஆனால் இதை தொடர்ந்து எடுத்து குடிச்சிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் குடிச்சா இந்த மிராக்கள் நடக்காது. குறைந்ததும் 30 நாள் இல்லைன்னா 60 நாள் இல்லைன்னா ரெகுலராகவே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நல்லதொரு மாற்றம் உங்கள் உடம்புல ஏற்படும். ஸோ நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு மேஜிக் வந்து நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட்லியான க்ரீம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அது எல்லாமே டெம்பரவரியான ஒரு க்ளோயிங்கை மட்டும் தான் தரும். ஆனால் இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ஹைட்ரேஜன் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும், ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்டையும் கொடுக்கும். ஸோ உங்கள் உடலை வந்து உள்ளிருந்து பாதுகாக்கிறத இந்த ஒரு ட்ரிங்க் வந்து வேலை செய்யும். ஸோ இது வந்து லாங் டேர்மாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான உணவுகளை உண்டு இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதா உங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து கிடைக்கும், ஹெல்த்தியான ஒரு பாடி வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை எடுத்துக்கிட்ட ஒரு வாரத்திலே உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லாவே ஹைட்ரேஷன் ஆகிருக்கும். 2வது வாரம் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். 1 மாதம் எடுக்கும்போது உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள், லைன்ஸ், இந்த கோடு மாதிரி விழுகிறது, இது எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். 2 to 3 மாதம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கின் ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் கூடவே சில ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ட்ரிங்க் மட்டும் போதாதுங்க, இது கூட கண்டிப்பாக ஒரு 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் முதல் விஷயம் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கணுங்க. ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம், அதனால் தண்ணி அதிகமாக குடிக்கணும். 2வது விஷயம் என்னென்னா சரியான தூக்கம். தூக்கம் இல்லைன்னா ஏஜிங் வேகமாகவே நடக்கும். ஸோ அதனால் தூங்கணும். கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது விஷயம் என்னென்னா சுகரை வந்து உங்கள் உணவில் குறைச்சிக்கணும். ஏன்னா சுகர் வந்து கொலாஜனை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து 4வது என்னென்னா சன் எக்ஸ்போசரை வந்து நீங்கள் குறைக்கணும். ஸோ யூவி ரேஸ் வந்து ரிங்கிள்ஸை அதிகப்படுத்தும். ஸோ வந்து அதனால் நீங்கள் சன்னில் போகிறத குறைச்சிக்கிறீங்க. அடுத்து 5வது விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கிறணும். ஸோ இது வந்து வேகமாகவே என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ஸ்கின்னை வந்து வேகமாகவே ஏஜிங்காக அதிகப்படுத்தும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சில விஷயங்கள், எக்ஸசைஸ், இந்த மாதிரியான மெடிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் எப்போவுமே வந்து நல்லா க்ளோயிங்காகவும் நீங்கள் எப்போவுமே இளமையாகவும் இருப்பீங்க. ஸோ 60 வயசுக்கு மேலே ஸ்கின் ஏஜிங் வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அதை நேச்சுரலாக நியூட்ரிஷன்ஸ் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போவுமே வந்து யங்காகவே இருப்பீங்க. உங்களோட முகம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க உதவும். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு வந்து இயற்கையான பொருட்களை கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.